திமுக ஆளும் கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி. இந்த ரெண்டு கட்சிக்கும் பொதுச் செயலாளரா இருந்த நபரை பத்தி தெரியுமா? திமுகவோட வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா ஒரு முக்கிய அங்கமாக இருப்பவர். 1949ல அறிஞர் அண்ணா கழகத்தை தொடங்கும் போது அந்த கட்சிகளின் தலைவர்கள்ல ஒருவரா இருந்தவர். 1949ல இருந்து 1956 வரைக்கும் திமுகவோட பிரச்சார குழு செயலாளர். 1967ல இருந்து 1969 வரைக்கும் அண்ணா தலைமையிலான ஆட்சியில கல்வி அமைச்சர். அண்ணாதுரை அவர்களின் இதயம் கவர்ந்த நாவலர். அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் திமுக இவர் கைக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட பழம்பெரும் அரசியல்வாதிகளே சொல்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரியார் மேடையில பேசும்போது அவர் பக்கத்துல யார் உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சண்டையே நடக்கும். அப்படி வரும்போது பெரியார் முதல்ல உட்காருவாரு, அதுக்கு அடுத்து பேரறிஞர் அண்ணா உட்காருவாரு, அதுக்கப்புறமேட்டு நாவலர் நெடுஞ்செழியன் உட்காருவாரு, இவருக்கு அப்புறமேட்டு தான் கருணாநிதியே உட்காருவாரு. அதே பெரியார் மேடையில படிச்ச பட்டதாரிகள் அத்தனை பேர் இருந்தாலும் அறிஞர் அண்ணாக்கு நிகரா படிச்ச ஒரு ஆள் தான் நாவலர் நெடுஞ்செழியன். அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு 7 நாட்கள் தமிழ்நாட்டுல இடைக்கால முதலமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. பின்பு அதிமுகல இணைஞ்சு எம்ஜிஆருக்கு வழிகாட்டியாகவும் அதிமுகவோட பொதுச் செயலாளராகவும் பணியாற்றியிருக்காரு. இவருக்கு முதலமைச்சர் பதவி தப்பி போனதுக்கு கலைஞர் கருணாநிதி தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.